சிவபெருமான் உமாதேவியையும் கந்தவேளையும் அழைத்து கொண்டு திருக்கயிலைக்கு எழுந்தருளினான். கயிலையில் காத்திருந்த 1,09,000 வீரர்களும் குழந்தை குமரனை வரவேற்று வணங்கி மகிழ்ந்தனர். குழந்தை முருகன் பல்வேறு திருவிளையாடல்களையும் புரிந்தான். வானத்திலும் மண்ணிலும் கடலிலும் அவன் செய்த ஆடல்களைக் கண்டு அனைவரும் அஞ்சினர். கோள்களின் இருப்பிடங்களை கூட அவன் விளையாட்டு இடமாக மாற்றினான், விளையாட்டாகவும் மாற்றினான். அதனால் உயிர்களுக்கு அச்சம் தோன்றியது. ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படாத திருவிளையாடல்களாக அவை அமைந்தன. கந்தவேள் அமரர் உலகத்தில் புகுந்து அனைவரையும் வென்று வீழ்த்தினான். இந்திரனும் போரிட்டு வீழ்ந்தான். அமரர் அனைவரும் மடிந்ததைக் கண்ட நாரதர் தேவகுரு வியாழ பகவானை அணுகினார். அமரர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டு வீழ்த்தியவன் அமரர்களை காக்க வந்த கந்தவேளே என்பதை கூறினார். வியாழ பகவான் ஆறுமுகனின் அடிகளை போற்றி அறியாமையால் போரிட்ட இந்திரன் முதலான அனைவரையும் உயிர்ப்பித்துத் தர வேண்டினார். கந்தவேள் கருணையுடன் அவர்களை உயிர்ப்பித்து அருளினான். அமரர்கள் அனைவரும் முருகனை பணிந்து போற்றினர். அத்துடன் தேவர்கள் காண தனது விஸ்வரூப தரிசனத்தை, அதாவது தன் பேருரு காட்சியை காட்டி அருளினான். தேவர்கள் தங்கள் துன்பம் துடைக்க வந்த கந்தவேளை தானை